எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிதுனத்தில் உருவாகக்கூடிய மகாலட்சுமியினுடைய யோகங்களானது இன்னும் 4 நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசிக்காரர்களுக்கு பணமழையை ஏற்படுத்த போகிறது. அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றியும், அவர்கள் கடந்த சில காலங்களாகவே பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க, அந்த காலங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக இருந்ததா இல்லை பாதகமாக, இப்போ மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியினுடைய யோகத்தினால அவர்களுக்கு என்ன வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்பட போகுது, அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ச்சிகளானது காணப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசியை இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பார்த்து பயனடையுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்ப நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிகள் இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயனடையிட்டு. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை, அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஜோதிடத்தின்படி பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள், சேர்க்கைகள் மற்றும் அவற்றினால உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. அந்த வகையில் கிரகங்களினுடைய சந்திரன் 2.5 நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவார். அப்படி மாற்றுவதனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடன் இணைந்து சுப அல்லது அசுப யோகங்களை பார்த்தீங்கன்னா உருவாக்குவார். அவ்வாறு உருவாகக்கூடிய யோகங்களினுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே பார்த்தீங்கன்னா காணப்படும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இறுதியில் சந்திரன் செவ்வாயுடன் இணைந்து மகாலட்சுமி ராஜயோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்க உள்ள இந்த மங்களகரமான யோகமானது புதனினுடைய ராசியான மிதுன ராசியில் உருவாக உள்ளது. இந்த யோகமானது நல்ல மரியாதை, கௌரவம், செல்வம் போன்றவற்றை அனைத்துமே பார்த்தீங்கன்னா தரும். இப்படிப்பட்ட மகாலட்சுமி ராஜயோகங்களானது செப்டம்பர் 24ஆம் தேதி, அதாவது நாளையில இருந்து தாங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மிதுன ராசியில உருவாவதனால அதனுடைய தாக்கங்கள் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிதி நன்மைகளை பார்த்தீங்கன்னா கிடைக்க உள்ளன. இப்பொழுது அந்த அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடந்த சில காலங்களாக பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கஷ்டங்களையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பண ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை சந்தித்து கொண்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் இப்போ இந்த தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை காணப்போகின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஒரு ராஜயோகங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மகாலட்சுமி ராஜயோகங்களானது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படின்னு பார்க்கையில் தனுசு ராசியினுடைய 7வது வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி ராஜயோகங்களானது உருவாக உள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்களுக்கு லக்ஷ்மி தேவியினுடைய சிறப்பான அருளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் இப்பொழுது முடிவடையும். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. அதே போல் நல்ல பொருள் இன்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சிறப்பான பலன்களும் கிடைக்குங்க. வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. குழந்தைகளால் சில நல்ல செய்திகளை நீங்கள் பெறலாம். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடனான உறவுகள் சிறப்பாகவே இருக்கும். தன்னம்பிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. வேலையில் நல்ல வெற்றியும் பெறுவார்கள். மேலுமே தொழில் ஸ்தானாதிபதியான அவர் தொழில் ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். தொழில் வளங்களானது சிறப்பாக இருக்குங்க. அதேபோல் தொழிலை விரிவு செய்ய வங்கிகளினுடைய ஒத்துழைப்பும் அதேபோல் அவர்களுடைய வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. தங்க தடைகள் தானாகவே விலகி தனவரவுகளானது பிறகு புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளால் நன்மைகளானது கிடைக்குங்க. பதவி உயர்வுகள், ஊதிய உயர்வுகள் அனைத்தும் தேடி வரும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரங்களானது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தகவலை ஏற்படுத்தும். குடும்பத்தினரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள்.
உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவி சாய்ப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். அதற்கான முயற்சிகளானது கைகூடுங்க. அதேபோல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது வந்து கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இணைவர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி. இந்த மேசராசிக்காரர்களுக்கு 3வது வீட்டில் மகாலட்சுமி ராஜயோகங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுதுங்க. இதனுடைய விளைவாக லக்ஷ்மி தேவியினுடைய ஆசையினால எதிர்பாராத நிதி நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் நல்ல லாபத்தை பெறக்கூடும். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல வெற்றியும் முன்னேற்றங்களும் ஏற்படுங்க. ஆனால் கூட்டு தொழில் செய்பவர்கள் தொழிலில் சில பிரச்சனைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம். அதே போல் நிதி நிலைகளானது வலுவடையும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகளானது வந்து கிடைக்குங்க. அதேபோல் சிக்கிய பணம் கைக்கு வந்து சேரும். மேலுமே இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளங்களானது சிறப்பாக இருக்கும். அதேபோல் தொழில் தந்தை எதிரிகள் விலகுவார்கள். நிலையான வருமானத்திற்கு வழிகளை வந்து அமைத்துக் கொள்வீர்கள். நிகழ்கால தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகுங்க. அதே போல் பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. புனித பயணங்கள் உருவாகும். அதேபோல் சர்ப்ப கிரகங்களை வந்து பார்த்தீங்கன்னா முறையாக வழிபட்டால் சகல யோகங்களும் வந்து சேருங்க. இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்துக்கோங்க. அதே போல் உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி செலவிடுவீர்கள். முக்கிய பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகளானது வந்து கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு விரயங்களானது கூடும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமான வகையில் பணியிட மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அமையும். இப்பொழுது இவர்களுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்குங்க. உங்களுடைய தொழிலில் உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுமாரான வெற்றிகள் இருந்தாலுமே நல்ல லாபங்களானது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி. இந்த கும்பராசியினுடைய 5வது வீட்டில் மகாலட்சுமி ராஜயோகங்களானது உருவாகியுள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தினரினுடைய முழு ஆதரவை வந்து பெறுவார்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. தொழிலில் பதவி உயர்வுடன் சம்பள உயர்வையும் நீங்கள் பெறலாம். அதே போல் வியாபாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களானது கிடைக்கும். கூட்டு தொழிலில் சிறப்பான நன்மைகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்பவர்களுக்கு ஏராளமான லாபங்களானது வந்து கிடைக்கும். பரம்பரை சொத்துக்களானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே வந்து இருக்கும். மேலுமே கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் மற்றவர்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் உறவுகளினுடைய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். அதேபோல் மிரட்டுத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவதையும் கோபத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டத்தில் பணிச்சுமைகளினுடைய காரணமாக ஓய்வுகள் கிடைக்காத சூழலும் உங்களுக்கு இருக்குங்க. வேலை தொடர்பான பயணங்கள் சோர்வை வந்து உங்களுக்கு பெறக்கூடியதாக இருந்தாலுமே வணிகம் சார்ந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக பணத்தை முதலீடு செய்வீர்கள். பணியிடத்தில் புதிய பதவிகளும் அதேபோல் பார்த்தீங்கன்னா பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையினுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் நீங்கள் பெறலாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெறுவீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடர்பாடுகளுக்கு மத்தியில் உங்களுடைய முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. ஒரு சிலர் தொழிலில் ஏமாற்றத்தையும் இழப்புகளையும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பீர்கள். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் அனைத்துமே அரைகுறையாக தான் நிற்கும். பிள்ளைகளினுடைய வருங்கால முன்னேற்றங்களை கருதி எடுத்த முயற்சியில் தாமதங்களானது ஏற்படுங்க. மேலுமே இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானம் வலுப்பெறுவதனால பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் உயர்வு இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே திட்டமிட்டு செய்து வெற்றி பெறக்கூடிய சூழலானது பெற்றோரினுடைய ஒத்துழைப்போடு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையும் நீங்கள் காணலாம். மேலுமே இப்பொழுது உங்களுடைய உடல் நலமானது சீராகி உற்சாகத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். அதே போல் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் சிறப்பாக வந்து இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த ஒரு காலகட்டங்கள் பிற்பாதி மகிழ்ச்சிக்குரியதாக வந்து அமையும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய வழிவகைகள் பிறக்க போகிறது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக் கொடுப்பார். போல இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர்களுக்கு விலகி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வரலாம். ஆசிரியர்களினுடைய ஒத்துழைப்பினால மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது முன்னேற்ற பாதையில் வந்து செல்லலாம்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.